guys, welcome back to my channel. இன்றைக்கி ஒரு சூப்பரான 3D வீடியோ எடிட் பண்ண போகிறோம். நீங்கள் ப்ரீவியூவில் பார்த்துருப்பீங்க. இந்த மாதிரி வீடியோ நம்ம முன்னாடி 2-3 வீடியோ போட்டிருப்போம். இந்த வீடியோ கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்து நம்ம லைக் பண்ணுங்கள். வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். இந்த வீடியோ எடிட் பண்ணணும்னா வீடியோ ஸ்கிப் பண்ணால் ஃபுல்லாக பாருங்கள். அப்போ தான் நம்ம என்ன எப்படின்னு எடிட் பண்ணி சிம்பிளாக பண்ணலாம். நம்ம சேனல் ஃபஸ்ட் டைம் வந்துக்கிறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிங்க, ஓகேவா? இப்போ இந்த வீடியோ எப்படி எடிட் பண்ணுறதுன்னு பார்ப்போம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணணும்னா, நம்ம டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்த ப்ரீட் மார்க் லிங்க், ஒரே ஒரு லிங்க்கை இன்புட் பண்ணி வச்சுக்கோங்க, ஓகேவா? இன்புட் பண்ணதுக்கப்புறம் என்ன பண்ணணும்னா, ஜஸ்ட்டு நம்ம உங்களோட பிஎன்ஜி ரிமூவ் பண்ணணும். அதாவது நம்ம இந்த சொல்கிறேன். இப்போ இந்த பீட் மார்க் ஓப்பன் பண்ணோடனே இந்த ப்ளூ கலர் இமேஜ் இருக்குது பார்த்தீங்களா? இதை கிளிக் பண்ணிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு இந்த நம்ம எப்பயும் போல் நம்ம கலர் அண்ட் ஃபில் பண்ணோடனே அந்த இமேஜுக்குள்ளே போனால் இந்த மாதிரி வரும். இதில் ரிமூவ் பிஎன்ஜி பண்ணிக்கோங்க. இமேஜ் சப்போர்ட்ஸ் இந்த மாதிரி பண்ணிக்கோங்க, ஓகேவா? இந்த மாதிரி பண்ணிட்டீங்கன்னா இந்த மாதிரி ஆட்டோமேட்டிக்காக இந்த மாதிரி வந்துடும். ஸோ இந்த மாதிரி நீங்கள் எப்படி பண்ணுறது அப்படின்னு நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஃபஸ்ட் நீங்கள் என்ன பண்ணணுன்னா, ரிமூவ் பிஎன்ஜி அப்படின்னு ஒரு ஆப் ஏற்றணும். சப்போஸ் உங்கள்கிட்ட ஆப் இல்லை அப்படின்னா கூகுளில் போய்ட்டு remove.com பிஎன்ஜி அப்படின்னு போட்டிங்கன்னா பிஜின்னு போட்டிருந்தாலே இந்த மாதிரி ஆப்ஷன் வந்துடும். நீங்கள் அப்லோட் இமேஜ் கொடுத்துருங்க, ஆட்டோமேட்டிக்காக கேலரிக்குள்ளே போகும். கேலரியில் போய்ட்டு ஆட்டோமேட்டிக்காக இமேஜ்லாம் வந்துடும். இதில் நீங்கள் என்ன வேணும்னா, சப்போஸ் இப்போ நம்ம சாய் பல்லவி இந்த மேமோட இமேஜ் நம்ம ஆட் பண்ணுறோம், இவங்களோட இமேஜ் ஆட் பண்ணுறோம் அப்படின்னா இந்த மாதிரி லோடிங் ஆகிட்டு ஆட்டோமேட்டிக்காக அந்த ரிமூவ் பிஎன்ஜி வந்துடும். அதை நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கோங்க, ஓகேவா? இதே மாதிரி யார் இமேஜ் நீங்கள் ரிமூவ் பிஎன்ஜி பண்ணுறீங்களோ அவங்கள பேக்ரவுண்டை ரிமூவ் பண்ணி கொடுத்துருவோம். அந்த ஆப் இல்லைன்னா நீங்கள் கூகுளில் போய்ட்டு அதை நீங்கள் ரிமூவ் பிஎன்ஜி போட்டிங்கன்னா வந்துடும், ஓகேவா? கொஞ்ச நேரம் லோடிங்காக ஆகிட்டு அது ஆட்டோமேட்டிக்காக இந்த மாதிரி வந்துடும், ஓகேவா? இங்கே வெயிட் பண்ணுங்கள். இந்த மாதிரி வந்துடுச்சு பார்த்தீங்களா? அவ்வளோதான், டெஸ்டால். இப்போ நீங்கள் டவுன்லோட் பண்ணிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக ஃப்ரீ கொடுத்துட்டு டவுன்லோட் கொடுத்துங்க. டவுன்லோட் ஆகி கேலரியில் போய் சேவ் ஆகிரும், ஓகேவா? இப்போ நம்ம நெக்ஸ்ட்டு என்ன பண்ணோன்னா, இன்புட் பண்ணதுக்கப்புறம் அலைட் மோஷனில் போய்ட்டு நம்ம அங்கே ஒரே ஒரு இமேஜ் ஆட் பண்ணியிருப்போம் பார்த்தீங்களா? அதே மாதிரி அலைட் மோஷன் ஆப்புக்குள்ளே போயிருங்க. ப்ராஜெக்டில் போய்ட்டு நம்ம கொடுத்த ப்ரீட் மார்க் லிங்க்கில் போய்ட்டு ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு நம்ம கொடுத்த பீட் மார்க் லிங்க்கை ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணிட்டு நம்ம ப்ளூ கலர் இமேஜில் ஆட் பண்ணோம் பார்த்தீங்களா, ரிமூவ் பிஎன்ஜி, அந்த மாதிரி ஆட் பண்ணிக்கோங்க. சாரி, கொஞ்சம் ஸ்லோவாக இருக்குது, அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி இந்த இமேஜ் ஆட் பண்ணிட்டோம். ஸோ நெக்ஸ்ட்டு நம்ம என்ன பண்ணணுன்னா, அதே மாதிரி இங்கேயும் ஒரு ப்ளூ கலரில் ஒரு இமேஜ் கொடுத்துருப்பேன். அதே மாதிரி அந்த இமேஜை நீங்கள் கிளிக் பண்ணி கலர் அண்ட் ஃபில்லில் போய்ட்டு இந்த இமேஜ் அப்படின்னு டெக்ஸ்ட் ஆப்ஷன் போட்டு லைட்டாக ஒரு ஃபிலிம் மாதிரி இமேஜ் போட்டு பார்த்தீங்களா, அதில் போய்ட்டு இந்த மாதிரி ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் ஆகிடுச்சு பார்த்தீங்களா? நீங்கள் எந்த இமேஜ் போட்டாலும் ஆட் ஆகிரும், ஓகேவா? இப்போ அதுக்கு முன்னாடி இந்த மாதிரி பேக்ரவுண்டில் பாதி கோடு இந்த மாதிரி தெரியுது அப்படின்னா இந்த மாதிரி பண்ணிக்கோங்க, கரெக்டாக இருக்கும். சப்போஸ் உங்களுக்கு வேறு மாதிரி இந்த ரிமூவ் பிஜிங் கட்டிங் தெரியுது, ஃபுல் ஸ்க்ரீனில் தெரியுது அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணணுன்னா, லைட்டாக இமேஜை ஜூம் பண்ணிக்கோங்க, ஓகேவா? அதே மாதிரி இங்கே இருக்கிறதும் எல்லாத்துக்கும் இந்த ப்ளூ கலர் இமேஜை கிளிக் பண்ணி கலர் அண்ட் ஃபில் போய்ட்டு உங்களுக்கு நீங்கள் நான் சொன்ன மாதிரி ரிமூவ் பிஎன்ஜி பண்ணிட்டு இந்த மாதிரி ஆட் பண்ணிக்கோங்க, ஓகேவா? நெக்ஸ்ட்டு நம்ம என்ன பண்ணோம்னா, அதே மாதிரி பக்கத்தில் இருக்கிறதுக்கும் ஆட் பண்ணிக்கிறோம். அவ்வளோதான், நம்ம
இமேஜ்லாம் ஆட் பண்ணியாச்சு. இந்த மாதிரி சிம்பிளாக 3D இமேஜ் நான் உங்களுக்கு எப்படி பண்ணுறது நான் சொல்கிறேன். நான் ஆல்ரெடி எல்லாமே நான் உங்களுக்கு கொடுத்துருப்பேன். ஜஸ்ட் நீங்கள் இமேஜ் மட்டும் தான் ஆட் பண்ண போகிறீங்க. இந்த மாதிரி தான் எடிட் பண்ண போகிறீங்க. ஜஸ்ட்டு இதை கிளிக் பண்ணிவிட்டு அந்த கேமரா மட்டும் ஆன் பண்ணிக்கோங்க. அப்படி ஆன் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி தான் வீடியோ வந்துடும். இதை அப்படியே நீங்கள் எக்ஸ்போர்ட் பண்ணிங்கன்னா சூப்பராக நம்ம ப்ரிவியூவில் பார்த்துருக்க மாதிரி ஒரு வீடியோ எக்ஸ்போர்ட் ஆகிரும். ஓகேவா? அவ்வளோதான். இந்த மாதிரி நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். இந்த மாதிரி 3D வீடியோ வேணும்னா நீங்கள் கமெண்டில் எந்த மாதிரி சாங் வேணும், இந்த மாதிரி சாங்கு 3D வீடியோ வேணும் அப்படின்னு நீங்கள் சொல்லுங்கள். லிரிக்ஸ் வீடியோ வேணும்னு சொல்லுங்கள். நாங்கள் கண்டிப்பாக அந்த வீடியோ எடிட் பண்ணுவோம். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். பாய்.